சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே மீனா டெக்கரேஷன் ஆர்டருக்காக பணம் கொடுக்க வராங்கன்னு விஜயா மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட சிந்தாமணி தன்னுடைய ஆளுங்களை அனுப்பி மீனா கிட்ட இருந்த பணத்தையும் அவங்க வாங்கிடுறாங்க. இதன் மூலமாக மீனா பணமும் இல்லை, இனி டெக்கரேஷன் ஆர்டரையும் வாங்க முடியாது, என்ன செய்யன்னு தெரியலன்னு மனசு வேதனையோடு இருக்காங்க. அங்கே அழுதுகிட்டே மீனா வீட்டுக்கும் வராங்க. இதை பார்த்த விஜயா சிரிச்சுக்கிட்டே, என்ன மீனா இப்போ தான் சிரிச்சுக்கிட்டே போனேன், அதுக்குள்ளே என்னாச்சு, நீ அந்த டெக்கரேஷன் ஆர்டரை வாங்கிட்டியான்னு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலையும், இல்லையே, மீனா அழுதுகிட்டே வரதை பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு போலன்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும், ஆமாம் மாமா, பணத்தை எடுத்துகிட்டு போனேன், ஆனால் 2 பேர் யாருன்னே தெரியல வந்து என் பணத்தை என்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்டேருந்து எப்படியாவது வாங்கணும்னு முயற்சி செஞ்சேன், என்னால் முடியல, நான் ஏமாந்துட்டேன் மாமான்னு அழுகிறாங்க. இதை பார்த்து இங்கே விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சமயம் இங்கே சவாரியெல்லாம் முடிச்சுட்டு முத்துவும் வராரு. இங்கே அண்ணாமலை முத்துக்கிட்ட, என்ன முத்து நீ இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்க, மீனாவுக்கு பெரிய ஆர்டர் கிடைக்கணும்னு மீனா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருச்சுன்னு, நீ மீனா கூட போயிருக்கலாம்ல, மீனா எந்த பெரிய ஆர்டர் எடுத்தாலும் கூட துணையாக இருக்கணும் தானே நீ ஆசைப்படுவ அப்படின்னு கேட்கும்போது, மீனா வர வர என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா, அவள் கூப்பிட்ருந்தா நான் போயிருப்பேன், ஆனால் மீனா தான் அவள் விருப்பத்துக்கு என்னென்னவோ செய்கிறாளே அப்படின்னு மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படி முத்துவும் பேசுகிறத பார்த்துட்டு விஜயா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, மீனா செய்கிறது சரியே இல்லைன்னு முத்துக்கே தெரியுது, ஆனால் அந்த மீனா யார் பேச்சும் கேட்காம பொறுப்பே இல்லாமல் இவ்வளோ பணத்தை கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாந்துட்டு வந்து நின்றுருக்கா. இப்போ எப்படி மறுபடியும் அந்த பணம் கிடைக்கும்? பணத்தை எடுத்தவங்க என்ன மறுபடியும் கொண்டு வந்து பணத்தையாக கொடுப்பாங்க? இனி இந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்காது. மீனா பெருசாக ஆசைப்படக்கூடாது, நிறைய சம்பாதிக்கணும்லாம் நீ நினச்சா அது நடக்கவே நடக்காது. அதுவும் அந்த சிந்தாமணி கூடலாம் நின்று உன்னால் பெருசாக சாதிக்க முடியுமா? இனி வீட்டு வேலையவாவது ஒழுங்காக பாரு. மீனா உன்னை பற்றி முத்துவே இப்படி சொன்னதுக்கப்புறமா நீ இனி டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய வேண்டான்னு சொல்ல, அதுக்குடனே முத்துவும், நான் அப்படி சொல்லவே இல்லையே, மீனா அவள் விருப்பத்துக்கு அவளோட திறமைக்காக எந்த வேலையை வேணாலும் செய்யலாம், என்ன அவள் என்னை கூட கூட்டிகிட்டு போகலை, பரவாயில்ல, நம்ம போய் எப்படியாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க யார் என்ன ஏதுன்னு பணம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் கிடைக்கும், ஆனால் டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்காதுல்ல, இனி மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் யாராவது தேடி வந்தால் தரப்போகிறாங்க அப்படின்னு விஜயா ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. மீனாவோட பணத்தை எடுத்துகிட்டு போன ஆளுங்க இங்கே சிந்தாமணிக்கிட்ட பணத்தை கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி சொல்கிறாங்க, அப்படியே அந்த மீனா கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை போலீஸ் தேடி வந்தால் நான் தான் இதெல்லாம் செய்ய சொன்னேன்னு சொல்லக்கூடாது, இதெல்லாம் செய்ய சொன்னது அந்த மீனாவோட மாமியார் விஜயா தான் அப்படின்னு பிரச்சனையை அந்த விஜயா பக்கம் நம்ம திருப்பியாச்சுன்னா அதுக்கப்புறம் போலீஸ் நம்மளை எதுவும் செய்ய மாட்டாங்க, புரியுதில்ல, இப்படி நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா கேட்டதுக்கும் அதிகமான பணத்தை நான் தரேன் அப்படின்னு சிந்தாமணி ஏற்கனவே அந்த 2 பேர்கிட்டையும் சொல்லி வச்சதால் அவங்களும், கண்டிப்பாக உங்கள் பேரை நாங்கள் சொல்லவே மாட்டோம், நீங்கள் தான் இப்படி மீனாவோட பணத்தை எடுத்துகிட்டு வர சொன்னதாகவும் உங்களை நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம், வசமாக மாட்டி விடவும் மாட்டோம், பிரச்சனைன்னு வந்தால் நாங்கள் அந்த மீனாவோட மாமியாரை மாட்டி விட்டுறோம், நீங்கள் கவலைப்படாமல் இருங்கக்கா அப்படின்னு சிந்தாமணி கிட்ட அந்த 2 பேரும் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க செஞ்ச இந்த வேலைக்கு சிந்தாமணி அந்த 2 பேருக்கும் பணத்தை கொடுக்குறாங்க. மீனா என்ன செய்யனே தெரியாமல் தன்னுடைய அம்மாவை பார்க்க அழுதுகிட்டே போகிறாங்க. அங்கே சீதா அப்போ தான் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கு. அக்கா என்னக்கா, அதான் பணம்லாம் கிடச்சிருச்சுல, உனக்கு ஆர்டரும் கிடச்சிருச்சுலக்கா அப்படின்னு சந்தோஷமாக கேட்குறாங்க. எங்கே சீதா, எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனை வருதோ, நல்லது நடக்கும்னு நினச்சி பணத்தை எடுத்துகிட்டு போனேன், ஆனால் என்ன நடந்தது தெரியுமான்னு அங்கே அந்த 2 பேர் வந்ததை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லி அழுதுட்ருக்காங்க. அக்கா என்னக்கா, உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, நீ ஏன்க்கா இவ்வளோ இப்படி ஏமாந்துட்டேன்னு அழுதுட்ருக்க, இப்படியே விட்டுறக்கூடாதுக்கா, நீ முதல்ல என் கூட வா, எங்கே இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லு, அதான் எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் மூலமாக உண்மையை கண்டுபிடிக்கலாம், அந்த 2 பேர் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா அப்புறம் பணத்தையும் வாங்கிடலாம்க்கா, நீ அழாதக்கா, நீ கவலைப்படாதக்கா, நான் இருக்கேன்ல அப்படின்னு சீதா ஆறுதலாக பேசிகிட்ருக்க. உடனே மீனாவும், அதெல்லாம் நடக்காது சீதா, இனி அந்த பணம் கிடைக்கவே கிடைக்காது, அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் யாருன்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது, அக்கா ஏற்கனவே நீ பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறதுக்கு உனக்கு பிரச்சனை தரது அந்த சிந்தாமணி தானக்கா, மறுபடியும் அவங்களால உனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்கக்கூடாது, அவங்க ஆளை அனுப்பி இந்த பணத்தை வாங்க சொல்லியிருக்கலாம்லக்கா, அப்போ தானே நீ இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய முடியாது, அவங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைக்கும், அவங்க முன்னாடி நீ முன்னேறக்கூடாது, சம்பாதிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்கக்கா, அதனால் இப்படிலாம் நடந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, இனியும் அந்த சிந்தாமணியை சும்மா விடக்கூடாது, எனக்கு தெரிஞ்ச அந்த அருண்கிட்ட நம்ம பேசுவோம்க்கா, கண்டிப்பாக நமக்கு அவரால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும்னு சொல்லும்போது, வேணா சீதா, நீ வேணும்னா போய் சொல்லு, எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை, பணம் கிடைக்கணும் நம்பிக்கை இல்லை, இனி நான் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இல்லை,
என் மாமியார் அந்த கேள்வி கேட்குறாங்க. இப்படி பணத்தை கொண்டு போய் ஏமாந்துட்டு வந்திருக்கிறியே, உனக்கெல்லாம் இது தேவையான்னு திட்டுறாங்க. அவங்க முன்னாடி பதில் பேச முடியல தெரியுமா அப்படின்னு வீட்டிலேயே உட்காந்து மீனா அழுதுட்டு இருக்கும்போது உடனே சீதா வேற வழி இல்லாமல் அருணுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என் அக்காவுக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு. உங்ககிட்ட வாங்கின பணம் என்னுடைய பணம்னு எல்லாத்தையும் எங்கள் மீனா அக்காவுக்கு கொடுத்தேன் அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக. ஆனால் இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து பிரச்சனை செஞ்சு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்க யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இந்த பிரச்சனை எங்கே நடந்ததுன்னு நான் இடத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சீதா சொல்ல, என்ன சீதா இது உண்மையாவே வா, உங்கள் அக்காவை இப்படிலாம் ஏமாத்துறாங்களா? நீ இடத்த மட்டும் சொல்லு. அவங்க 2 பேரும் யாருன்னு கண்டுபிடிச்சா யார் மூலமாக அவங்க வந்து பணத்தை எடுத்துகிட்டு போனாங்க, அந்த பணத்தை என்ன செஞ்சாங்கன்னு கேட்டு கண்டிப்பாக பணத்தை வாங்கி கொடுத்துடலாம். உங்கள் அக்காவை நம்பிக்கையாக இருக்க சொல்லு. நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா என்ன? கண்டிப்பாக உனக்கு உதவி செய்கிறேன். நல்ல வேளை நீ எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எங்கே என்ன நடந்தது அப்படின்ற விவரத்தை சீதா சொன்ன உடனே அங்கே அருண் போகிறாரு. போனது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. இங்கே ஏதாவது இப்படி 2 பேரை பார்த்தீங்களா என்ன ஏதுன்னு. அப்போ தான் அங்கே சிசிடிவி இருக்கிறத அருண் பார்க்குறாரு. கண்டிப்பாக இதன் மூலமாக அங்கே சீதாவோட அக்கா கிட்ட யார் பணத்தை வாங்கிட்டு போனதுன்றது அந்த 2 பேரையும் பார்த்தா தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சிசிடிவி மூலமாக இங்கே வந்து அருணும் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறாரு. அந்த 2 பேரும் யாருன்றதையும் இங்கே வந்து அருண் கண்டுபிடிக்கிறாரு. அவங்களோட ஆதாரத்தை அருண் தனக்கு தெரிஞ்ச எல்லா போலீஸ்கிட்டையும் கொடுத்து இப்படி 2 பேர் இருக்காங்க, பணத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒருத்தவங்களை ஏமாத்திருக்காங்க, அந்த பணத்தை கண்டிப்பாக நம்ம வாங்கி தரணும், அவங்க குடும்பத்துக்கு நம்ம உதவி செய்யணும், எனக்காக இதை நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு அருண் தெரிஞ்ச போலீஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்ல, கண்டிப்பாக இந்த பக்கம் இந்த மாதிரி 2 பேர் வந்தால் உடனே நான் வந்து நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன், அவங்கக்கிட்ட எப்படியாவது உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சு பணத்தையும் வாங்கிடலாம் அருண் அப்படின்னு எல்லா போலீஸும் அருணுக்கு உதவி செய்யவும் ஒத்துக்கிறாங்க. இங்கே சிந்தாமணி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மீனா அழுகிறத பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது சிந்தாமணி ஃபோன் பண்ண உடனே விஜயாவும், சிந்தாமணி எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு இதை கேட்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஆமாம், அங்கே மீனா கிட்ட இருந்து ஆளுங்களை அனுப்பி பணத்தை ஒன்றும் இல்லாமல் செஞ்சது நீங்கள் தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்களே, உங்கள் மருமக மீனா இப்போ என்ன செய்கிறான்னு கேட்க, இனி அந்த வேலைக்கே அவள் போகமாட்டா, ஏன் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யணுன்ற எண்ணம் மீனாவுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க. இப்படிலாம் நடக்கணுன்றதுக்காக தானே நான் ஆளுங்களை அனுப்பி வச்சேன். மீனாவுக்கு இனி பணமும் கிடைக்காது, டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்காது. உங்கள் மருமக மீனாவை உங்களால் எதுவும் செய்ய முடியலனாலும் நான் இப்படி வசமாக அவளை வந்து பணமும் இல்லாமல் ஆர்டரும் கிடைக்காம செஞ்சேன்னு பார்த்தீங்கல்ல அப்படின்னு சிந்தாமணி சிரிக்கிறாங்க. உடனே விஜயாவும், ரொம்ப நன்றி சிந்தாமணி, நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க தெரியுமா? இத்தனை நாளாக மீனா கிட்ட எவ்வளவோ சொன்னேன் நீ வெளியில் வேலைக்கு போக வேண்டான்னு, ஆனால் அந்த மீனா என் பேச்சை கேட்கவே இல்லை. வீட்டு வேலையை விட எனக்கு சம்பாதிக்கிறது தான் முக்கியம்னு நினச்சி அங்கே இங்கேன்னு டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறேன்னு என்னென்னவோ செஞ்சிட்டு இருந்தா. ஆனால் இன்னைக்கு அவள் எங்கள் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு அழுதுகிட்டே நின்னா. இதில் முத்து வேற மீனாவை புரிஞ்சிக்காம நல்லா திட்டிட்டு போயிட்டான். அவங்க 2 பேர் கடையிலையும் வேற பிரச்சனை வந்துருச்சு இந்த பணத்தால். இனி அந்த பணமும் கிடைக்காது, வெளியில் வேலைக்கு போகணுன்ற எண்ணமும் மீனாவுக்கு கண்டிப்பாக வராது. நீங்கள் செஞ்ச உதவியை என்னால் மறக்கவே முடியாது சிந்தாமணி அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சிந்தாமணியும், சரி சரி, நாம் நினச்சது நடந்துருச்சு, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே இங்கே விஜயாவும், இன்னைக்கு மீனா வந்த உடனே வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய வைக்கணும், அப்படியே ஒவ்வொன்றா செய்ய வச்சு மீனா வெளியில் வேலைக்கே போக விடாமல் செஞ்சிடணும். மீனாவால் இவ்வளோ பணம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவளால் தாங்க முடியாது. அவங்க அம்மா கிட்ட தங்கச்சி கிட்டன்னு இதெல்லாம் சொல்லி அழுதுட்ருப்பா. இதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. இந்த ரோகிணி மட்டும் என்னை ஏமாத்தாமல் இருந்திருந்தா இந்த நேரம் ரோகிணியை புகழ்ந்து பாராட்டி பேசி மீனாவை இன்னும் நல்லா அவமானப்படுத்தியிருப்பேன். ஆனால் நான் நம்பி இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்த இந்த ரோகிணியே என்னை அவமானப்படுத்தினதுக்கு அப்புறமா எதுவுமே என்னால் பேச முடியல இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே சீதா அருணுக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க அந்த 2 பேர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? எங்கள் அக்காவோட பணம் கிடச்சிரும்ல அப்படின்னு கேட்க, கவலைப்படாத சீதா, எனக்கு தெரிஞ்ச எல்லா போலீஸ்கிட்டையும் விவரமாக எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உண்மையவும் கண்டுபிடிச்சிடலாம், அந்த பணத்தையும் வாங்கிடலாம். உங்கள் அக்காவையும் மாமாவையும் கவலைப்பட வேண்டான்னு சொல்லு. நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக நான் உதவி செய்வேன்னு அவங்களுக்கு தெளிவாக சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போதே இங்கே அருணுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் பார்க்க வந்திருக்காரு. உடனே சீதா, நீ ஃபோனை வை, என்ன ஏதுன்னு நான் பேசிட்டு அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இங்கே அருணுக்கு தெரிஞ்ச அந்த போலீஸும், அருண் நீங்கள் சொன்ன மாதிரியே சந்தேகப்பட்ட மாதிரி அந்த 2 பேரும் எங்ககிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க, அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரித்தோம்,
பணம் ஏதோ அவங்க தான் அந்த மீனான்றவங்க கிட்ட எடுத்ததாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் வரீங்களா, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அருண் அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே ஆமாம், இவங்க தான் அந்த மீனான்றவங்களை ஏமாற்றி பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக. என்ன நீங்கள் 2 பேரும் சிந்தாமணி அனுப்பின ஆளுங்களா அப்படின்னு கேட்குறாரு அருண். அதுக்குடனே இல்லையே, சிந்தாமணியா, அவங்க யாரு, எங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மீனா கிட்ட இருந்து எடுத்த பணம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. பணத்தை நாங்கள் தான் எடுத்தோம். ஆனால் யார் எங்களை பணத்தை எடுத்துகிட்டு வர சொன்னாங்களோ அவங்கக்கிட்டேயே கொடுத்துட்டோம். இப்போ எங்ககிட்ட பணமும் இல்லை, எதுவும் இல்லை. நாங்களே பணத்தை வாங்கி இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்குறோம். மற்றபடி அந்த மீனாவோட பணத்தை அவங்க மாமியார்கிட்டேயே கொடுத்துட்டோம். எதுனாலும் மீனாவோட மாமியார்கிட்ட இதை பற்றி கேட்டுக்கோங்க, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு எப்படி சிந்தாமணி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த 2 பேரும் சொல்கிறாங்க. இதை எதிர்பார்க்காத அருணும் நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு பேரதிர்ச்சியோட கேட்குறாரு. என்னது, அந்த மீனாவோட மாமியார் தான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்களா? நம்புற மாதிரியே இல்லையே. என்ன பொய் சொல்கிறீங்களா? யாராவது இப்படி சொல்ல சொன்னாங்களா? உண்மையை சொல்லலை அப்புறம் நீங்கள் வெளியில் போக முடியாது. இந்த மீனா மாதிரி எத்தனை பேரை இப்படி ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, நாங்கள் ஒன்றும் அப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சார். அது மட்டும் இல்லாமல் மீனாவோட மாமியார் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவங்க மருமக மீனா வேலை செய்யக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாதுன்ற ஒரே எண்ணத்தில் தான் எங்களை வர வச்சு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து, அந்த மீனா இப்போ தான் டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்கிறதுக்காக ஒரு பையில் பணத்தோடு கிளம்பி போகிறாங்க. அந்த பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. என் மருமக மீனாக்கு அந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு திட்டம் போட்டு கொடுத்ததே அந்த மீனாவோட மாமியார் விஜயா தான். நாங்கள் அந்த பணத்தை அவங்க சொன்ன மாதிரியே மீனா கிட்டேருந்து எடுத்து கொண்டு போய் அவங்கக்கிட்டேயே கொடுத்துட்டோம். அந்த பணமும் எங்ககிட்ட இல்லை சார். வேணும்னா அவங்க மாமியார்கிட்டயே இதை பற்றி விசாரிங்களேன், அவங்க தான் உண்மையை சொல்லுவாங்க. அவங்க சொன்னதை நாங்கள் செஞ்சிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அருணும், அப்போ மீனா ரொம்பவே பாவம், அவங்க வீட்டில் இருக்க அவங்க மாமியாரால் மீனாவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். சீதாவோட அக்காவுக்கு மீனா மாமியார் தான் அப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்களா, இதை முதல்ல சீதா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை என்னன்னு தெளிவாக தெரிகிற வரைக்கும், பணம் கிடைக்கிற வரைக்கும் இவங்க 2 பேரும் வெளியில் போகவே கூடாது அப்படின்னு அருணும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. வெளியில் வந்த அருணும் இங்கே சீதாவுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பணம் இன்னும் கிடைக்கல சீதா, ஆனால் பணத்தை எடுத்தவங்க மூலமாக உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல, உடனே சீதாவும் என்ன சொல்ல வரீங்க? ஆமாம், எங்கள் அக்காவோட பணத்தை எடுக்கணும்னு யார் திட்டம் போட்டு இப்படி ஆளுங்களை அனுப்புனது, அந்த சிந்தாமணி தானேன்னு கேட்க, இல்லை நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் உங்கள் அக்கா மீனாவோட மாமியார் விஜயா தான் 2 பேரை ஏற்பாடு பண்ணி இப்படி பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பணமும் மீனாவோட வீட்டில் தான் இருக்குது, அவங்க மாமியார் கிட்ட தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஜயா தான் இப்படி மீனா சம்பாதிக்கக்கூடாது, வருமானம் பெருசாக பார்க்கக்கூடாதுன்றதுக்காக உங்கள் அக்காவுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிறது வெளியில் உள்ள யாரும் இல்லை, வீட்டில் இருக்கிற அந்த விஜயா தான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சீதாவுக்கு விஜயா மேலே அவ்வளோ கோவம் வருது. நான் நினச்சேன் என் அக்கா சம்பாதிச்சா அவங்க மாமியாருக்கு பிடிக்காதுன்னு, இப்படி தான் ஏதாவது செய்வாங்கன்னு நான் நினச்சேன். அதே மாதிரி நடந்துருச்சு. இப்போ என்னங்க செய்கிறது அப்படின்னு அருண்கிட்ட கேட்க, அதான் 2 பேர் விஜயாவை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்கல்ல, போலீஸை அனுப்பி அவங்கள கூட்டிகிட்டு வர வைப்போம். அவங்க மூலமாகவே நம்ம மீனா அக்காவுக்கு பணத்தை வாங்கி தருவோம். உங்கள் அக்காவும் சந்தோஷப்படுவாங்க. அவங்க மாமியாருக்கு சரியான பாடம் புகட்டின மாதிரியும் இருக்கும் சீதா. இதுக்கு மேலேயும் இந்த பிரச்சனையை பெருசாக்காமல் அப்படியே விட்டால் உங்கள் வீட்லேயும் அந்த மீனாவோட மாமியாரால் பெரிய பிரச்சனை வரும். இதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். என்ன தான் கஷ்டப்பட்டு உங்கள் அக்கா சம்பாதிச்சாலும் அதை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மாமியார், அவங்களுக்கு நம்ம சரியான பாடம் புகட்ட வேண்டாமான்னு சொல்ல, உடனே சீதாவும் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, மீனாவோட மாமியார், மீனா அக்காவோட மாமியார் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த பணம் எங்கள் அக்காவுக்கு கிடைக்கணும். அந்த விஜயா முன்னாடியே எங்கள் அக்கா அந்த பெரிய ஆர்டர் எடுத்து செய்யணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. இங்கே உடனே போலீஸ் விஜயாவை தேடி வீட்டுக்கே போகிறாங்க. இந்த விஷயம்லாம் தெரியாத மீனா கிட்ட சீதா நடந்த எல்லாத்தையும் சொல்லி, அக்கா உன் மாமியார் இப்படி இருப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போதான்க்கா எனக்கு தெரிஞ்ச போலீஸ் மூலமாக உண்மைலாம் தெரிய வந்தது. நீ உட்காந்து அழுதுட்ருக்காத, உன் மாமியார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து முதல்ல அந்த பணத்தை வாங்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆர்டரை எடுக்கணும்னு நீ ஆசைப்பட்ட, ஆனால் உன் மாமியார் வீட்டில் இருந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய திட்டம் போடுறாங்கன்னு பார்த்தியாக்கா. நீ என்னவோ சிந்தாமணி மேலே சந்தேகப்பட்ட, ஆனால் உனக்கு பிரச்சனை வந்ததுக்கு காரணம் சிந்தாமணி மட்டும் இல்லைக்கா, உன் மாமியாரும் தான். இனியும் அவங்கள நம்பாத. நீ
அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு உன் மாமியார் சந்தோஷப்படுவாங்களே தவிர்த்து அதுவும் அந்த பணத்தை வாங்கணும்னு எவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்காங்க. நம்ம பணம் எதுக்குக்கா உன் மாமியார் கிட்ட இருக்கணும்? அந்த 2 பேரும் உண்மையை சொல்லிட்டாங்க. அவங்கள ஏற்பாடு பண்ணி வர வச்சது, உன் பணத்தை எடுத்ததுன்னு எல்லாமே உன்னுடைய மாமியார் விஜயா தான். உன் பணம் கூட அவங்க கிட்ட தான் இருக்குதாமேக்கா. போலீஸ் இப்போ வீட்டுக்கு போயிருப்பாங்க. கண்டிப்பாக பிரச்சனை செய்யணும்னு நினச்ச உன் மாமியாருக்கு தானா பிரச்சனை வரப்போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே அழுகுறாங்க மீனா. நான் என் விஜயா அத்தைக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்து நல்லா தான் பார்த்துக்கிறேன். ஆனால் அவங்களா இது எல்லாத்துக்கும் காரணம். நான் பணத்தை பற்றி சொல்லி அழும்போது கூட எங்கள் அத்தை சந்தோஷப்பட்டாங்க. எப்பயுமே என் மாமியார் அப்படிதானேன்னு நானும் நினச்சேன். ஆனால் என் பணத்தை அவங்களே எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்களா? சும்மா விடமாட்டேன் என் விஜயா அத்தைய அப்படின்னு சொல்லி மீனாவும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ரவி, ஸ்ருதி, மனோஜ், ரோகிணின்னு எல்லாருமே அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது போலீஸ் வரதை பார்த்துட்டு விஜயா சொல்கிறாங்க, இன்னைக்கு இந்த முத்து என்ன செஞ்சுட்டு வந்தானோ தெரியல, வீட்டுக்கு போலீஸ் தேடி வந்திருக்காங்க. ஏங்க உங்கள் பையன் முத்துவால் என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு கேளுங்கன்னு சொல்ல அங்கே வந்த போலீஸும், நாங்கள் வேற யாரையும் தேடி வரல, இந்த வீட்டில் விஜயா யார், அவங்கள கூப்பிடுங்க கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலையும், விஜயா என் மனைவி தான், இதை பற்றி கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க? ஆமாம், ஏம்மா விஜயா, உங்கள் மருமகளை நீங்கள் நல்லா தான் பார்த்துக்கிறீங்களா, இல்லை அவங்க வெளியில் வேலைக்கு போகிறது தப்புன்னு ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களான்னு கேட்க உடனே ஸ்ருதியும், ஆமாம் எங்கள் விஜயாத்தை அப்படி தான், மீனா வெளியில் வேலைக்கு போகிறது பிடிக்கலன்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப அவமானப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லை, மீனாக்கா ரொம்ப வசதியான குடும்பத்திலேருந்து வரல, அவங்களுக்கு எந்த ஒரு பணமும் இல்லைன்னு சொல்லி எப்பயுமே மீனாவை நான் மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு அவமானப்படுத்துவாங்க இந்த விஜயாத்தை. அதனால் இவங்கக்கிட்ட நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் சரியான கேள்வி தான். ஆமாம், என் அத்தை என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு கேட்க மீனா அங்கே பெரிய டெக்கரேஷன் ஆர்டருக்காக பணம் கொண்டு போகும்போது 2 பேரை ஏற்பாடு பண்ணி அந்த பணத்தை இவங்க தான் வாங்க வச்சுருக்காங்க. எங்கம்மா அந்த பணம், உங்கள் மருமக கொண்டு போன பணம் எங்கே அப்படின்னு கேட்க, என்னது பணமா, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க போலன்னு சொல்லும்போது, அதான் உங்கள் வீட்டில் உள்ளவங்களே சொல்கிறாங்களே உங்கள் மருமகளை நீங்கள் மதிக்க மாட்டீங்க, மதிப்பு தர மாட்டீங்க, அவமானப்படுத்துவீங்கன்னு, இதுக்கு மேலே வேறு யாருமா சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது விஜயா ரொம்ப கோவமாக இங்கே வந்து ஸ்ருதியை பார்த்து முறைக்கிறாங்க. உடனே ஸ்ருதியும், அத்தை நீங்கள் ஏன் என்ன பார்க்குறீங்க, இப்போ ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே அவங்கள கூட மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு அவங்க வீட்டுக்காரர்கிட்டயே பேச விடாமல் தான் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் அத்தை விஜயாவுக்கு பணம் தான் முக்கியம், மற்றவங்கள கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டாங்க. அதுவும் இந்த வீட்டில் உள்ள மருமகளை கொஞ்சம் கூட அவங்க மருமகளாக ஏற்றுக்காம மதிக்காம தான் இருப்பாங்க, என்னை மட்டும்தான் விட்டு வச்சுருக்காங்க, அப்படி தானத்தை அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கே வந்த போலீஸும், அப்போ உங்ககிட்ட இங்கே வச்சு விசாரித்தா சரிப்பட்டு வராது, முதல்ல கிளம்புங்க, பணத்தை தரலை அப்புறம் நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு சொல்லும்போது, எந்த பணம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்க அண்ணாமலை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு, ஏன் விஜயா ஆளுங்களை அனுப்பி மீனா பணம் கொண்டு போகிறத நீ தான் வந்து இப்படி பிரச்சனை செஞ்சியா, அந்த பணம் உன்கிட்ட தான் இருக்கா, போலீஸ் கேட்குறதனோ புரியாத மாதிரியே திருன்னு முழிக்கிற, மீனாவோட பணம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, என்னங்க நீங்கள், நானும் வீட்டில் தானே இருந்தேன், மீனாவோட பணம் எங்கே என்னன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்னு கேட்குறாங்க. நீ சொல்கிற எதையும் என்னால் நம்ப முடியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்த மீனா விஜயாவை வெளுத்து வாங்குறாங்க. அத்தை நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போன அந்த 2 பேரும் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் தெளிவாக சொல்லிட்டாங்க, இனியும் நீங்கள் உண்மையை சொல்லாமல் மறைச்சிங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு தான் அதிகமாகவும் பார்த்துக்கோங்க. என் பணம் எங்கே, என் தங்கச்சி எனக்காக கொடுத்த என் பணம் எங்கத்த, நான் டெக்கரேஷன் ஆர்டர் வாங்கக்கூடாதுன்னு இப்படிலாம் செய்வீங்களா, நீங்கள் நல்ல மாமியாரே இல்லை, உங்களெல்லாம் இத்தனை நாள் அத்தையாக இல்லை என் அம்மாவாக நினச்சி உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன்ல, அதெல்லாம் நினச்சி பார்க்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது, என் பணத்தை திருப்பி கொடுங்கத்த. அவங்க 2 பேரும் நீங்கள் தான் இதை செய்ய சொன்னீங்கன்னு ரொம்ப தெளிவாக போலீஸ் முன்னாடி சொல்லிட்டாங்க, நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க அத்தை அப்படின்னு மீனா வெளுத்து வாங்குறாங்க விஜயாவை. உடனே விஜயா அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிந்தாமணி செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விடுறதுக்காக அந்த 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டா போலையே, நான் அமைதியாக இருந்திருக்கணும், மீனா அவமானப்பட்டு நிற்கணும்னு நினச்சி இந்த சிந்தாமணியால் இப்போ நான் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன், பணம் என்கிட்ட இல்லை சிந்தாமணிக்கிட்ட தானே இருக்குது, அப்புறம் சிந்தாமணி எதுக்காக என்ன மாட்டி விட்டாங்கன்னு தெரியலையே, இந்த சிந்தாமணியை நம்பியிருக்கவே கூடாது, சிந்தாமணி என்ன வசமாக மாட்டி விட்டுட்டு அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு விஜயாவும் அண்ணாமலை கிட்ட அழுகிறாங்க. ஏங்க நீங்களுமா என்ன நம்ப மாட்டீங்க, நான் எந்த தப்பும் செய்யலைங்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்தாமணி தாங்க ஆளை அனுப்பி பணத்தை எடுக்க சொன்னதா என்கிட்ட ஃபோன்லேயே சொன்னாங்க, ஆனால் எதுக்காக என்ன மாட்டி விட்டாங்கன்னு தெரியல, மீனா என்ன நம்பு மீனா, உண்மையாகவே உனக்கு பிரச்சனை செஞ்சது நான் இல்லை அந்த சிந்தாமணி தான், ஆனால் நீ பணத்தை எடுத்துகிட்டு வர விஷயத்த நான் தான் சிந்தாமணி கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், அதனால தான் அந்த சிந்தாமணி சரியான சமயம் பார்த்து என்ன வசமாக மாட்டி விட்டுட்டா, என்னை நம்பு மீனான்னு அழுகிறாங்க. உடனே ஸ்ருதியும், நம்பவே நம்பாதீங்க,
நான் சொல்கிறேன் சார், எங்கள் அத்தை இப்படி தான் அழுது பிரச்சனையவே அவங்க செய்யலைன்னு நம்ப வைப்பாங்க. ஆனால் இவங்க நடிக்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் நம்பிடாதீங்க. மீனா இந்த டெக்கரேஷனோட எடுக்கக்கூடாதுன்னு பணத்தை எடுத்துகிட்டு போகிறதா எங்கள் அத்தை எதுக்காக சிந்தாமணிக்கிட்ட சொல்லணும்? டெக்கரேஷன் ஆர்டர் மீனாவுக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக தானே. அப்போ இவங்க மேலேயும் தப்பு இருக்குது தானே. கண்டிப்பாக இவங்க ஆளுங்களை அனுப்பி பணத்தை எடுக்க வச்சுருப்பாங்க. எங்கள் மாமியார் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு யாரும் சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது. அதுவும் முத்து மீனா சந்தோஷமாக இருந்தால் கொஞ்சம் கூட பிடிக்காது. இவங்களெல்லாம் சும்மா விடாதீங்க. கூப்பிட்டு போய் நல்லா வெளுத்து வாங்குங்க சார். மீனாவோட பணத்தை வாங்கி கொடுங்க. மீனா ரொம்ப பாவம். இந்த வீட்டு வேலையவும் செஞ்சு இங்கே எங்கள் அத்தை சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தா, பொறுப்பான மருமகளாக இருந்தால் இப்படி தான் செய்வாங்களா? எங்கள் அத்தைக்கு சரியான பாடம் புகட்டுங்க சார் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜயாத்தை என்னை மனோஜ் கிட்டேயே பேச விடாமல் செஞ்சாங்க. இப்போ போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டா நான் எப்பயும் போல் விஜயாத்தை சொன்னதெல்லாம் கேட்காம மனோஜ் கிட்ட பேசலாம். நான் சந்தோஷமாக மனோஜ் கூட வாழ ஆரம்பிக்கலாம். விஜயாத்தை இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு நிம்மதி இல்லை. மீனாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் விஜயாத்தை இந்த வீட்டு பக்கமே கொஞ்ச நாளைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு ரோகிணி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. இங்கே விஜயா, யாராவது சொல்லி இந்த போலீஸ்க்கு புரிய வைங்க, என்னை கூட்டிகிட்டு போனால் நம்ம எல்லாரும் அவமானப்பட்டு நிற்போங்க அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும், சார் கூட்டிகிட்டு போங்க சார், என் பணத்தை இவங்ககிட்டேருந்து வாங்கி கொடுங்க. இவங்களெல்லாம் என் மாமியார்னு சொல்ல எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்ல அங்கே இருந்த போலீஸும் விஜயா அழுகும்போதே அவங்க சொல்கிற எதையும் கேட்காம மீனாவுக்கு எப்படியாவது பணத்தை வாங்கி கொடுக்கணுன்னு அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் பார்க்கும்போதே அங்கே விஜயாவை வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போன உடனே இங்கே மீனாவும் போயிருக்காங்க. அண்ணாமலையும் நிற்கிறாங்க. பாத்தியாமா மீனா, உன் அத்தை என்ன செஞ்சு வச்சுருக்கான்னு? இதெல்லாம் இவளுக்கு தேவையா? சிந்தாமணி கூட சேராதன்னு சொன்னால் கேட்க மாட்டா. தேவையில்லாத பிரச்சனை செய்யணும்னு நினச்சா அந்த பிரச்சனையில் இவளே மாட்டிக்கிட்டா பாரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே அருணும் கேட்குறாங்க, நீங்கள் மீனாவோட மாமியார் தானே, எதுக்காக இவ்வளோ பிரச்சனை செஞ்சீங்கன்னு கேட்க, நான் எந்த பிரச்சனையும் செய்யலை, இது எல்லாத்துக்கும் காரணம் சிந்தாமணி தான். நீங்கள் சிந்தாமணியை கூட்டிகிட்டு வாங்க, அவங்கக்கிட்ட தான் பணம் இருக்குது, என்கிட்ட பணமே இல்லை, பணத்தை கொடுக்க சொன்னால் எப்படி நான் தருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சது உண்மை. என் முன்னாடி மீனா நிறைய வருமானம் பார்க்கக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். என் மருமக மீனாவை நம்பாமல் சிந்தாமணியோட பேச்சை கேட்டுட்டு இருந்தது பெரிய தப்பு. சிந்தாமணியால் தான் இப்போ எனக்கு இப்படி ஒரு நிலைமை. சிந்தாமணி என்ன வசமாக மாட்டி விட்டுட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மீனா, என்னை நம்பு மீனா, உன்னுடைய பணம் அந்த சிந்தாமணி கிட்ட தான் இருக்குது. இந்த பணத்துக்காக நான் ஆசைப்படலை. நீ அந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்யக்கூடாதுன்னு மட்டும்தான் நினச்சேன். வேணும்னா அந்த சிந்தாமணி எங்கே கூட்டிகிட்டு அந்த பணத்தை நீ வாங்கு. இல்லாத பணத்தை நான் எப்படி மீனா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க. மீனா கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. உடனே அருண் அங்கேருந்த போலீஸ்கிட்ட சொல்லி சிந்தாமணியவும் கூட்டிகிட்டு வராங்க. சிந்தாமணி வேற வழி இல்லாமல் அங்கே மீனாவுக்கு பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க. அப்போ உடனே இதை பார்த்துட்டு இருந்த விஜயா சிந்தாமணியை வெளுத்து வாங்குறாங்க. உங்களெல்லாம் நம்பினதுக்கு என்னை இப்படி அவமானப்படுத்திட்டீங்கல்ல. என் மருமகளோட அருமை பெருமை புரியாமல் நானும் உங்களை ரொம்ப நம்பிட்டேன். அதுக்குன்னு மீனாவோட பணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு என்னையா வசமாக மாட்டி விடுவீங்க? இனி உங்களை நான் நம்பவே மாட்டேன். பணத்தை நீங்கள் நல்ல வேலை திருப்பி கொடுத்தீங்க. இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிந்தாமணி மேலே மட்டும்தான் தப்பு இருக்குது. மீனா, என்னை மன்னிச்சிரு மீனா, இனி உன் வழிக்கே வரமாட்டேன். இனி என்னால் உனக்கோ உன் வேலைக்கோ எந்த பிரச்சனையும் வராது. இந்த சிந்தாமணி கூட என்னையும் அவமானப்படுத்தி நிற்க வச்சிடாத மீனா. நான் கண்டிப்பாக எந்த தப்பும் செய்ய மாட்டேன். என்னை மன்னிச்சிரு மீனான்னு எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டு அழுகிற விஜயா சொல்கிறாங்க, என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிரு மீனான்னு சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லை சார், என் மாமியார் சரியில்லை. இவங்க எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்துகிறாங்க. சிந்தாமணி கூட சேர்ந்து எனக்கு வேலை கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் இவங்க 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இனி என்னென்ன செய்யணுமோ நீங்களே செய்யுங்க. என் மாமியாரை இத்தனை நாள் நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனால் அவங்க இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு வேலை கிடைக்கக்கூடாது, டெக்கரேஷன் ஆர்டரை நான் எடுத்து செய்யக்கூடாதுன்னு இவ்வளோ பெரிய திட்டம் போட்டதுக்கப்புறமா இவங்க சொல்கிற எதையும் கேட்க நான் தயாராக இல்லை அப்படின்னு ரொம்ப கோவமாக விஜயா மேலேயும் சிந்தாமணி மேலேயும் மீனா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அங்கே என்ன செய்யனே தெரியாமல் அவமானப்பட்டு சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு நான் தப்பு பண்ணதுக்கு இப்படி இந்த மீனா போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டா என்னை மன்னிக்கவும் மாட்டிக்கிறாளே அப்படின்னு அவமானப்பட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க விஜயா. இங்கே மீனாவுக்கு பணமும் கிடைக்குது, அதே மாதிரி கிடைக்காதுன்னு நினச்ச அந்த ஆர்டரும் மீனாவுக்கே கிடைக்குது. மீனா அந்த சந்தோஷத்தில் இருக்காங்க. விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்டினது மட்டும் இல்லாமல் கிடைச்ச இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக நல்லா முன்னேறி காமிக்கணும், நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, சாதிக்க முடியாதுன்னு நினச்ச அந்த சிந்தாமணிக்கும் விஜயாத்தைக்கும் சரியான பாடம் புகட்டி நான் சாதிச்சு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா.
இதை பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. திருந்தாத இந்த விஜயாவுக்கு மீனா செஞ்சது சரிதான். இனியாவது விஜயா திருந்தி வீட்டுக்கு வரட்டும், இல்லைன்னா அந்த சிந்தாமணி கூட அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பற்றி யோசனை பண்ண அண்ணாமலையும் வீட்டுக்கு திரும்பி வராரு. ஆனால் ஸ்ருதி இங்கே மீனாக்கு ரொம்பவே வாழ்த்து சொல்கிறாங்க. பரவாயில்ல மீனா, நம்ம மாமியாரன் கூட பார்க்காம சரியாக பாடம் புகட்டி நீங்களும் இப்போ சாதிக்க போகிறீங்க. விஜயாத்தை செஞ்சது பெரிய தப்பு. அவங்க செஞ்ச தப்புக்கு நீங்கள் எடுத்த முடிவு தான் சரியான முடிவு அப்படின்னு மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ருதி.